நானுண்டு நான் கற்ற தமிழுண்டு போதும், நல்லோர்கள் வல்லோர்கள் நற்றமிழை யாத்தோர் தேனுண்டு நான் வாழ்வேன் என்று தமிழ் அன்னையின் புகழ் பாடி தெவிட்டாத இன்பம் தரும் நறுங்கனியாம் என் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகேமா, நான் பேசுறது உங்க எல்லாருக்குமே கேக்குதுங்களா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களாமா? ஓகேப்பா, ஓகே 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 ரைட்பா. நாம போன வாரம் நாம வந்து 6 பார்த்துருந்தோம் இல்லைங்களா? 6ஆம் வகுப்பு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ரைட், எல்லாம் ஓரளவுக்கு தரவா முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நடத்துனதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா? எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுதுங்களா 6ஆம் வகுப்பு? ரைட். இன்னைக்கு நாம பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் பகுதி பார்க்க போறோம். 7ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் பகுதி, சரிதானுங்களா? சரி, நம்ம ஆரம்பிக்கலாங்களா? ரைட், கவனிங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கப்பா. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியாரா இல்ல இன்னொருத்தர் நீங்க சொல்லிருப்பீங்க மேம், யாரு தான் வருவாங்க? புக்ல வந்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார்னு கொடுத்திருக்காங்க. சரிங்க மேம். வேற இடத்துல நீங்க கொடுத்த நோட்ஸ்ல முடியரசன் மேம். முடியரசன், எஸ் மேம், முடியரசன் கொடுத்திருப்பீங்க மேம். அப்படிங்களா மேம்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1900 அதுல இருந்தே ஆரம்பம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா 2-3 கவிஞர்கள் அந்த மாதிரி சொல்லுவோம். 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர். அந்த முடியக்கூடிய தருவாயிலையுமே நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதுல எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். ஓகேங்களாம்மா? ஓகேங்களா? எஸ் மேம். நம்ம வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நூற்றாண்டுன்னு கணக்கு எடுத்துக்கும் பொழுது இணையற்ற கவிஞர், அந்த நூற்றாண்டு தான் அவரு அப்படின்னு நம்ம சொல்ல வரல இல்லைங்களா? அந்த நூற்றாண்டுலன்னு பார்க்கும் பொழுது ஏனைய கவிஞர்களை ஒப்பிடும் பொழுது அவர் இணையற்ற கவிஞர். வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். அதான் சொல்றேங்க சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவிஞர்களுடைய புகழை பாடும் பொழுது இந்த நூற்றாண்டுகள் பார்த்தோம்னா இவர் இணையற்ற கவிஞர்ப்பா அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சிறப்பையும் தனித்துவம் படுத்தி பேசும் பொழுது நிறைய கவிஞர்களை பேசலாம். நாம 20ஆம் நூற்றாண்டுல இவர் இணையே இல்லாத கவிஞர்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிதானுங்களா? ஓகேமா, ஓகேமா. 7th ஆரம்பிக்கலாமா நாம? ஓகேமா, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ரைட். இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வே. ராமலிங்கனார். அதாவது பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவருடைய படைப்பையும் அவரு என்ன எதை பத்தி பேசியிருக்கிறாரு அப்படிங்கறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பகுதியில நம்ம பார்க்க போறோம். சரிதானுங்களா? கவனிங்க. என்ன டாபிக்ல பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் ஏற்கனவே நாம பாரதிதாசனினுடைய படைப்பு இன்பத் தமிழ் அப்படின்னு பார்த்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6ஆம் வகுப்பு இன்பத் தமிழ் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். சரிதானுங்களா? இப்போ பாருங்க, வித்தியாசம் இருக்கும். இன்பத் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல பாடலை பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன். எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல அந்த பாடலை பாடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருங்க? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ரைட். இப்ப இவரு தமிழ் மொழியினுடைய புகழை, தமிழ் மொழியினுடைய அழகை எவ்வாறு வியந்து பாடுகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிதானுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கவிஞர்கள் பாடியிருக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ற? நமக்கு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் தமிழ் புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் பகுதி 2வது பகுதி ரெண்டுமே தமிழ் மொழியினுடைய சிறப்பை வியந்து பாடுவதாகவே அமையும். சரிதானுங்களா? அப்ப அந்த வகுப்புல பாத்தீங்கன்னா எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் பாடியிருக்கிறாரு. சரிதானுங்களா? இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத வரிகளை முதல்ல கவனிச்சுக்கலாம். அதுக்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிதானுங்களா? கவனிங்க பாப்போம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அன்பும் கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. சரிதானுங்களா? கவனிங்க. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும்.
இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்றாரு. சரிதானுங்களா? அதாவது தமிழ் மொழி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா நாமக்கல் கவிஞர் என்ன சொல்றாருன்னா, தமிழை கற்றறிந்த தமிழனும் சிறப்பு வாய்ந்தவன் சொல்றாரு. எப்படி பாருங்க, புரியுதுங்களா? தமிழ் மொழி இப்படிப்பா அப்படிப்பா, வனப்புடையதுப்பா, நல்ல இளமையான மொழிப்பா, கன்னித்தமிழ், செழுமையுடைய தமிழ், ஒரு இலக்கண இலக்கிய வளங்களுக்கு கூட பஞ்சமே கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாமக்கல் கவிஞர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்ற இல்லப்பா, தமிழை கற்றறிந்த தமிழனும் சிறப்பு வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. தமிழை கற்றறிந்த தமிழனும் சிறப்பு வாய்ந்தவன் தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. புரிதுங்களா என்ன சொல்றானு? அப்போ தமிழனானவன் எதையெல்லாம் தன்னுடைய நெறியாக, எதையெல்லாம் தன்னுடைய கொள்கையாக போற்றி பாதுகாத்து கொண்டு வருகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க, கொல்லா விரதம் குறியாக, கொல்லாமை அப்படிங்கிற விஷயத்த விரதமாக கொண்டு வாழ்பவன், ஒரு குறியா கொண்டு வாழறவனா தமிழன். புரியுதுங்களா? யாரையும் எந்த உயிர்களையும் கொல்லணும் அப்படின்னு மனசு ஒரு காலம் துணியவே மாட்டான்ப்பா தமிழன் அப்படின்னு சொல்றாரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அடுத்தது கவனிங்களேன், கொள்கை பொய்யா நெறியாக, தமிழனினுடைய கொள்கை என்ன தெரியுமா? பொய்யாமை, பொய் பேசக்கூடாதுப்பா, பொய் சொல்லக்கூடாதுப்பா எந்த காரியத்துக்கும் அப்படின்னு தமிழை கற்றறிந்த தமிழன் கொல்லாமையை குறியாகவும் பொய்யாமை அப்படிங்கிறத கொள்கையாகவும் கொண்டு வாழ்பவன் அப்படின்னு சொல்றார். சரிதானுங்களா? தமிழ் சிறப்பு வாய்ந்தது, தமிழை கற்றறிந்த தமிழனும் சிறப்பு வாய்ந்தவன். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? என்ன அடிப்படையான கருத்து உள்ள என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிதானுங்களா? எதை பத்தி பேசியிருக்கிறாருப்பா அப்படின்னா, தமிழை கற்றறிந்த தமிழனும் சிறப்பு வாய்ந்தவன் தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. சரிதானுங்களா? கவனிங்க, அடுத்தது பாருங்களேன், பொருள் பெற யாரையும் புகழாது, இந்த இடத்த சொல்லாம விட்டாச்சு பாருங்க. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. தமிழன் எப்பேற்பட்டவனா தெரியுமா? ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்குது, அது எனக்கு இப்ப வேணும், அதை நான் வாங்கணுங்கிறதுக்காக அவங்கள புகழ்ந்து பேச மாட்டேன். புரியுதுங்களா? அத்தகைய தன்மை கொண்டவன் தமிழன். சொல்ற விஷயம் புரியுதுங்களாப்பா? ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வாங்கணுங்கிறதுக்காக அவங்கள புகழ்ந்து பேச மாட்டான் தமிழன். இல்லப்பா, ஒரு அரும்பெரும் செயல், ஒரு நல்ல ஒரு காரியம் ஒண்ணு நான் பண்ணிட்டேன்ப்பா, அதை மத்தவங்க புகழ்ந்து என்ன பேசணும், ஆனா யாருமே பேசவே இல்லையே அப்படிங்கிறதுக்காக தமிழன் ஆனவன் மத்தவங்களை இகழ்ந்தும் பேச மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? மெயினான ஒரு 4-5 விஷயம் பேசியிருக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்கள்ட்ட பொருள் இருக்குது, அந்த பொருள் எனக்கு வேணுங்கிறதுக்காக அவங்கள புகழ்ந்து பேசி அந்த பொருளை நான் வஞ்சகமா வாங்கணும்னு தமிழன் நினைக்க மாட்டான். சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அடுத்தது, நான் ஒரு நல்ல ஒரு அரும்பெரும் செயல் செஞ்சுட்டேன்ப்பா, நல்ல ஒரு காரியம் ஒண்ணு பண்ணியிருக்கிறேன், அதுக்காக ஒருத்தன் என்ன புகழ்ந்து பேசணும்ப்பா, மத்தவங்களாம் ஏன் என்ன பேசவே இல்லை அப்படின்றதுக்காக தமிழன் மத்தவங்களை இகழ்ந்தும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? கவனிங்க, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். புரியுதுங்களா? அப்போ தமிழ் மொழியானது அன்பினையும் அறத்தினையும் ஊக்குவிக்கின்ற ஒரு மொழி. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? சரிதானுங்களா? அடுத்து கவனிங்க, அச்சம் என்பதை போக்கிவிடும். தமிழை கற்றறிந்த தமிழன் ஒரு காலம் எந்த காரியங்களுக்கும், அதாவது பாத்தீங்கன்னா பழி காரியங்கள் தவிர, தீமையான காரியங்கள் தவிர மற்ற எந்த காரியங்களுக்கும் தமிழனானவன் அஞ்சி பின்வாங்க மாட்டான்பா அப்படின்னு சொல்றாரு. சரிதானுங்களா? இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன் மொழியாம் அப்படின்னு சொல்றாரு. விஷயம் புரியுதுங்களா? ரொம்ப இலகுவான நடை, ரொம்ப பாத்தீங்கன்னா படிச்சாலே விஷயம் புரிஞ்சிரும்பா, அந்த அளவுக்கு கொடுத்துக்கூடிய வரிகள். சரிதானுங்களா? என்ன சொல்றேன்? ரைட், கவனிங்க. அடுத்து இவரை பத்தின குறிப்புகள் உள்ள என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிதானுங்களா? மேற்படி என்னென்ன குறிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேமா? கவனிங்கம்மா. சொல்லும் பொருளும் இதெல்லாம் நீங்க ஈஸியா படிச்சிருவீங்க, படிச்சாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் விஷயம். சரிதாங்களா? கவனிங்க பார்ப்போம். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். விரதம், நோன்பு, எல்லாம் நமக்கு தெரியும். குறி, குறிக்கோள். சரிதாங்களா? இலக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? குறிக்கோள். பொழிகிற, தருகின்ற. சரிதானுங்களா? நெறி, வழி. சரிதானம்மா? அடுத்ததுமா, நான் இப்ப சொன்ன விளக்கம் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கம்மா. சரிதானுங்களா? இப்ப நான் கொடுத்த விளக்கத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. சரிதானுங்களா? அருள் நெறிகள் நிரம்பி அறிவை தருவது, தமிழ் மக்களின் குரலாக விளங்குவது, தமிழ் மொழி. ஒன்லைனர் டைப்ல அழகா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நீங்க பாத்துக்கலாம். சரிதானுங்களாமா? அடுத்தது வாங்க. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த வரிகளை
சொன்னவர் யாரு? சரிதானுங்களா? இந்த வரிகளை சொன்னவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். புரியுதுங்களா? ஏன் வே அப்படின்னா வெங்கடராம பிள்ளை. அவங்க அப்பா பேர் என்னம்மா? வெங்கடராம பிள்ளை. சரிங்களா? அம்மா அம்மணி அம்மாள். வெங்கடராம பிள்ளை அம்மணி அம்மாள். சரிங்களா? ரைட். அடுத்தது வாங்கம்மா, கவனிங்க. எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? அடுத்தது கவனிங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு பன்முகத்தன்மையாளர். சரிங்களா? பன்முகத்தன்மையாளர். புரியுதுங்களா? நிறைய தளங்கள்ல இறங்கி வேலையை செய்திருக்கிறார். புரியுதுங்களா? படைப்புகளை வெளியிட்டிருக்கிறார். சரிதானுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா விடுதலை போராட்ட வீரமும் நிறைய விடுதலை சம்பந்தமான கருத்துக்கள் நிறைய என்ன செய்யிருக்காருன்னு தன்னுடைய பாடல்களில் இறக்கியுள்ளார். விடுதலை சம்பந்தமான கருத்துக்களை பாடலில் இறக்கியவர். சரிதானுங்களா? அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டார். ரைட், வெரி குட். புரியுதுங்களா? காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவி எனப்பட்டார். சரிங்களா? அடுத்தது கவனிங்க. தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர். ஆமா, வெரி குட். அடுத்தது கவனிங்க. நூல்கள் மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இதை தவிர்த்து இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது, உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். சரிதானுங்களா? எங்கள் தமிழ் பாடல் இடம்பெற்ற நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இப்ப இவரை பத்தின குறிப்பு நான் பொறுமையா உங்களுக்கு நான் சொல்றேன், அதை அழகா நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரிதானுங்களா? கவனிங்க. நாமக்கல் கவிஞர் என்ன ஊர்ல பிறந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் மோகனூர். என்ன ஊர்ல பிறந்தவர்மா அவரு? மோகனூர். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட். அவருடைய தாய் தகப்பன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடராம பிள்ளை அம்மணி அம்மாள். வெங்கடராம பிள்ளை அம்மணி அம்மாள். சரிதானுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம், நாமக்கல்ல பிறந்ததால நாமக்கல் கவி அப்படின்னு சொல்லப்பட்டார். நாமக்கல் கவிஞர். சரிதானுங்களா? காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவி அப்படின்னு சொல்லப்பட்டார். சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? காந்திய கவி அப்படின்னு சொல்லப்பட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர் இவரு. தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர் 1942 ராஜாஜி. யாருமா? ராஜாஜி அரசவை கவிஞராக இவரை பதவி அமர்த்துகிறார். சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது வேற என்னங்க இவங்களை பத்தி நம்ம வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தன்னுடைய தாய் தகப்பன் கிட்ட வளரல. புரியுதுங்களா? நாமக்கல் கவிஞரை வளர்த்த ஒரு பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண். சரிதானுங்களா? நாமக்கல் கவிஞரை வளர்த்த ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண்மணி பதுலா பீவி. அந்த அம்மா பேர் என்னவாம்பா? பதுலா. பதுலா பீவி. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது வேற என்னங்க இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மிகச்சிறந்த ஒரு ஓவியர். மிகச்சிறந்த ஒரு ஓவியர். சரிதானுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வரைந்த முதல் ஓவியம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய ஓவியம். இவர் வரைந்த முதல் ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய ஓவியம். சரிதானுங்களா? அடுத்தது 5ஆம் ஜார்ஜ் மன்னர். புரியுதுங்களா? 5ஆம் ஜார்ஜ் மன்னர் சுற்றுப்பயணத்தின் பொழுது 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு பாரத மாதாவே முடிசூட்டுற மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சாராம். இவர்தான் மிக சிறந்த ஓவியர் இல்லைங்களா? 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா முடிசூட்டுகின்ற மாதிரியான ஒரு ஓவியம் வரைகிறாரு. அதுக்காக 5ஆம் ஜார்ஜ் மன்னர் நாமக்கல் கவிஞருக்கு தங்க பதக்கம் பரிசாக அளிச்சிருக்கிறாராம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட். வேற இவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் பதவி வகித்தவர். சரிதானுங்களா? ரைட். அடுத்து இவருடைய பாடல்கள்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இவருடைய பாடல் வரிகள்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். சின்ன பிள்ளையிலேருந்து இவருடைய வரிகள் நம்ம படிச்சிருக்கிறோம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. புரியுதுங்களா? அது இவருடைய வரிகள் தான். புரியுதுங்களா? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு. அது இவருடைய வரிகள் தான். சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அது இவருடைய வரிகள் தான். சரிதானுங்களா? அடுத்தது காந்தியம் நம் உடைமை, அதை காப்பது நம் கடமை அப்படின்னு சொன்னது இவருடைய வரிகள் தான். புரியுதுங்களா? காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே. அதுவும் இவருடைய வரிகள் தான். சொல்ற விஷயம் புரியுதாமா? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சரிதானுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு. அதுவும் இவருடைய வரிகள் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அதுவும் இவருடைய வரிகள் தான். காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே. அதுவும் இவருடைய வரிகள் தான். காந்தியம் நம் உடைமை,
அதை காப்பது நம் கடமை. அதுவும் இவருடைய வரிகள் தான். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அடுத்தது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலை ஒத்துக்கொள். நல்லா கேட்டிருப்போம் வரிகள்லாம். ஆனா இன்னார்தான் சொன்னாங்கிறது நமக்கு மறதியா இருக்கும். சரிதானுங்களா? இந்த வரிகள் எல்லாமே அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய வரிகள். புரியுதுங்களா கொஸ்டின்ல? அதனால இந்த வரிகளை ஞாபகப்படுத்திக்கோங்க. நாமக்கல் கவிஞருடைய வரிகள் இது எல்லாமே. சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு இவருடைய படைப்புகள் நாம பார்க்கலாம். புரியுதுங்களா? படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழன் இதயம். தமிழன் இதயம் பொறுமையாவே சொல்றேன், நீங்க அழகா நோட் பண்ணிக்கலாம். தமிழன் இதயம், தமிழ் தேர், சங்கொலி, கவிதாஞ்சலி, புரியுதுங்களா? தேமதுர தமிழோசை, தாயார் கொடுத்த தனம். புரியுதுங்களா? இதெல்லாம் அவருடைய கவிதை படைப்புகள், முக்கியமான கவிதை படைப்புகள். சரிதானுங்களா? இவர் எழுதிய மர்ம நாவல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைக்கள்ளன். இவர் எழுதிய மர்ம நாவல் எதுமா? மலைக்கள்ளன். கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா? கவனிங்க பாருங்க. அவர் எழுதின மர்ம நாவல் மலைக்கள்ளன். புரியுதுங்களா? அவர் எழுதின ஒரு காவியம் அவனும் அவளும். அவர் எழுதின ஒரு காவியம் என்னமா? அவனும் அவளும். சரிதானுங்களா? இவர் எழுதின நாடக நூல்கள் 2 நாடக நூல்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமன் மகள், அரவணை சுந்தரம். மாமன் மகள், அரவணை சுந்தரம். சரிதானுங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயசரிதைய என்ன பேர்ல எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கதை அப்படிங்கிற பேர்ல எழுதியிருக்காரு. தன்னுடைய சுயசரிதைய என் கதை அப்படிங்கிற பேர்ல எழுதியிருக்கிறாரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? கவிதை படைப்புகள் இருக்கு. சரிதானுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் காவியம் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி மர்ம நாவல் எழுதியிருக்கிறாரு. சரிதானுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நல்ல சிந்தனையில நல்லா நிறுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட், ஓகே. நம்ம அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம். கவனிங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வரிகள்? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட, பழித்ததே நாம் பார்த்திட. புரியுதுங்களா? இந்த வரிகள் நாமக்கல் கவிஞருடைய வரிகள். புரியுதுங்களா? அவருடைய வரிகள் பாத்தீங்கன்னா அப்படியே படிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சி எழுப்பக்கூடிய வரிகள். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட்டு. நம்ம அடுத்த டாபிக் போகலாம். சரிதானுங்களா? அவர் பாத்தீங்கன்னா நாமக்கல்ல பிறந்ததால நாமக்கல் கவிஞர். காந்தியடிகளினுடைய அந்த அறம் சார்ந்த அந்த கொள்கைகள் எல்லாம் அவரை ஈர்த்ததினால காந்திய கவி அப்படின்னு சொல்லப்பட்டார். அவருடைய அந்த வழிகளின்படி இவர் நடந்தார். புரியுதுங்களா? காந்தியடிகளின்பால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவி அப்படின்னு சொல்லப்பட்டார். சரிதானுங்களா? தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர். தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் அவர் இருந்திருக்கிறாரு. சரிதானுங்களா? என்ன சொல்றேன் புரியுதாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்த டாபிக் போலாம். நாம அடுத்தது கவனிங்க. ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்றல்ல இரண்டல்ல. புரியுதுங்களா? தலைப்பை சொல்லி கூட இந்த தலைப்புல பாடலை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப இன்பத்தமிழ் யாருமா? பாரதிதாசன். எங்கள் தமிழ் யாருமா? நாமக்கல் கவிஞர். சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ரைட். இப்ப கவனிக்கலாம். ஒன்றல்ல இரண்டல்ல. சரிதானுங்களா? அப்ப இந்த தலைப்புல பாடலை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. புரியுதுங்களா? உடுமலைப்பேட்டை நாராயண கவி. சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு அவர் என்ன விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறாரு அப்படின்னு கவனிக்கலாமா? கவனிங்க பார்ப்போம். அதாவது நாமக்கல் கவிஞர் தமிழை கற்றறிந்த தமிழனினுடைய சிறப்பை சொன்னார். உடுமலை நாராயண கவி தமிழ்நாட்டினுடைய சிறப்பை சொல்றார். புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு? நம்ம நாடு எத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு நாடுப்பா அப்படின்னு சொல்ற. புரியுதுங்களா? 1-2 கிடையாதுப்பா சிறப்பை நான் எடுத்து சொல்லணும்னா 1-2 கிடையாது, என்னால சொல்லவே முடியாதப்பா. புரியுதுங்களா? இலக்கியங்களுடைய புகழ சொல்லணுமா? 1-2 கிடையாதுப்பா. புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு? கொடை வள்ளல்கள் கூட இருந்தாங்களே, எவ்வளோ கொடை வள்ளல்கள் இருந்தாங்களே, அவங்களுடைய புகழ சொல்லணுமா? அதுவும் 1-2 இல்லப்பா. எவ்வளவுதான்ப்பா சொல்ல முடியும் என்னால. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? பாடல் வரிகள் ரொம்ப இலகுவா ரொம்ப எளிமையான நடையில் எழுதக்கூடியவங்க இவங்களாம். புரியுதுங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்த்தோம் நாம 6th. உடுமலை நாராயண கவி அவரை பார்த்தோம். புரியுதுங்களா? மருதகாசி, ஆலங்குடி சோமு. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திரைப்பட பாடலாசிரியர்களா இருந்திருக்கிறாங்க. எளிய தமிழில், புரியுதுங்களா, எளிய தமிழ்ல எளிய நடையில அழகா பாமர மக்கள் படிச்சா கூட, பாமர மக்கள் படிக்காதவங்க காதால கேட்டா கூட அவங்களுக்கு விஷயம் புரியும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிய நடையில எளிய தமிழ்ல கருத்துக்களை பாடலில் புகுத்தியவர்கள் இவங்களாமே. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு? ரொம்ப இலகுவான விஷயம் தான். கவனிச்சு பார்த்துக்கோங்க. பாருங்க.
ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். புரிதுங்களா என்ன சொல்றேன்னு? தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்சை வளம். புரிதுங்களா? நன்சை புன்சை நிலங்கள், நன்சை நிலங்கள் ஏராளம் பா என் நாட்டுல. எதுக்காவது குறை இருக்குதா? எதுக்குமே குறையே கிடையாதுப்பா. எதனா எடுத்து சொல்லுவேன். செங்கதிர்கள், புரிதுங்களா? தேன் மனம் கமழக்கூடிய எப்பேற்பட்ட இடங்கள் எல்லாம் இருக்குதுப்பா தமிழ்நாட்டுல. இதையெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய நாடுப்பா தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. புரிதுங்களா? அடுத்தது கவனிங்க. பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை. புரிதுங்களா? பரணி வகை நமக்கு தெரியும். முதல் பரணி நூல் எதுமா? கலிங்கத்து பரணி படிச்சிருப்போம் நாம. புரிதுங்களா? அப்போ பகை வென்ற அந்த திறத்தினை பாடக்கூடிய நூல் எதுமா? பரணி. புரிதுங்களா? அப்ப அந்த பரணிக்கு பஞ்சம் இருக்குதாப்பா? இல்லப்பா. எவ்வளவு பெருமைக்குரிய நூல் தெரியுமா அது அப்படின்னு சொல்றாரு. சரிதானுங்களா? செழும் பரிபாடல் களம்பகங்கள் 8 தொகை. செழுமையான பரிபாடலாம், செழுமையான பரிபாடல். புரிதுங்களா? களம்பக நூல்கள். புரிதுங்களா என்ன சொல்றேன்? எதுக்குமே பஞ்சம் கிடையாதுப்பா என் நாட்டுல, எதுக்குமே பஞ்சம் கிடையாதுப்பா. சரிதானுங்களா? 8 தொகை. புரிதுங்களா? வான் புகழ் கொண்ட குரலோடு. 8 தொகை மட்டும்தானா? புரிதுங்களா? வானை முட்டக்கூடிய அளவுக்கு புகழை கொண்ட திருக்குறளாம். அவையெல்லாம் கொண்ட நாடுப்பா என் தமிழ்நாடு. புரிதுங்களா? எந்த குறையுமே கிடையாதுப்பா என் நாட்டுல. எடுத்து சொல்றதுக்கு தான்ப்பா வார்த்தை கிடையாது. எடுத்து எவ்வளவுதான்ப்பா நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அழகா. சரிதானுங்களா? அடுத்து பாருங்க. செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். புரிதுங்களா? அப்போ செம்மையானது எதுன்னு தேடி 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 கண்டெடுத்த இலக்கிய செல்வங்கள் மிகுந்த நாடுப்பா தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. சரிதானுங்களா? அடுத்தது கவனிங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி, வான் முகிலினும் புகழ்படத்த உபகாரி. புரிதுங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாரு? நமக்கு நல்லாவே தெரியும். புரிதுங்களா என்ன சொல்றேன்? பாரி வள்ளல். சரிதானுங்களா? முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி. புரிதுங்களா? அதே மாதிரி இன்னொரு வள்ளலை பத்தியும் சொல்லியிருக்கிறார். புரிதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா பெருந்தலை சாத்தனார் நம்ம படிச்சிருப்போம். குமண வள்ளல். புரிதுங்களா என்ன சொல்றேன்? புலவரினுடைய சொல்லுக்கு இணங்க தன்னுடைய தலையையே தர துணிந்தவன் குமணன். புரிதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்பேற்பட்ட வள்ளல்கள் வாழ்ந்த நாடுப்பா என் நாடு அப்படின்னு சொல்றாரு. புரிதுங்களா? பாரதியார் கூட நாட்டினுடைய சிறப்பை ஒரு பாடல்ல பாடியிருப்பாரு. நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன கிளாஸ்ல இருக்கும்போது அந்த பாடல்லாம் நம்ம கேட்டிருப்போம். புரிதுங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா, பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. வன்மையிலே உள திண்மையிலே, வன்மையிலே உள திண்மையிலே, மன தன்மையிலே மதி நுண்மையிலே, உண்மையிலே தவறாத புலவர், உண்மையிலே தவறாத புலவர், உணர்வினிலே உயர் நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு. புரியுதுங்களா? எவ்வளவு அழகா வரிகள் போட்டிருக்காரு பாருங்க. சரிதானுங்களா? தீரத்திலே படை வீரத்திலே, தீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரங்கண்டு, சாரத்திலே மிகு சாத்திரங்கண்டு, தருவதிலே உயர் நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. பாத்துங்க. புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே பஞ்சம் கிடையாதுப்பா. புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா உண்மை தவறாத புலவர்கள். புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வார்த்தையில உண்மை தவறாது பேசிய புலவர்கள் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு. புரியுதுங்களா? என்ன சொல்றேன்? தீரத்திலையா நம்ம நாடுதான், வீரத்திலையா நம்ம நாடுதான். புரியுதுங்களா? பல சாத்திரங்கள் படைத்த நாடு நம்ம நாடு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அந்த மாதிரி நாட்டினுடைய சிறப்பை பாரதியார் அப்படி பாடியிருக்கிற வரிகளெல்லாம் கேட்கும் பொழுதே அப்படியே கண்ணால தண்ணி வந்துடும் பாடும் பொழுதே. அப்பெல்லாம்
சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அது மாதிரி எல்லாம் கேட்கணும். நாம நிறைய விஷயங்களை கேட்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். தமிழினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நாம சொல்லணும் பிள்ளைங்களுக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல? யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு. நாம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும். தமிழ் இந்த அளவுக்கு முக்கியமானதுப்பா, தமிழ் மொழியை நம்ம மறந்து எட்ட போயிடக்கூடாதுப்பா, தமிழ் மொழி நமக்குரிய பெட்டகம்ப்பா அது அப்படின்னு நாம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வரிகளை எல்லாம் நம்ம சொல்லணும் பிள்ளைங்களுக்கு. சரிதானுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தின குறிப்பு நம்ம பார்க்கலாம். உடுமலை நாராயண கவி. ஏற்கனவே நம்ம பட்டுக்கோட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? உடுமலை நாராயண கவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்பட பாடலாசிரியர். சரிதானுங்களா? பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வென்றவர். புரியுதுங்களா? ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, பட்டம் வென்ற கவிராயர் அப்படின்னு புகழப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? பகுத்தறிவு கவிராயர்னு கேட்கலாம்ல. புரியுதுங்களா? பட்டம் வென்ற கவிராயராம். புரியுதுங்களா? அப்ப உடுமலை நாராயண கவி. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நம்ம நல்லா கண்டு தெளிந்து கொண்டு அப்புறம் என்ன செய்யணும், என்ன தெரிவுகளோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? அடுத்தது வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைமாமணி அப்படிங்கிற விருதையும் இவர் வாங்கியிருக்கிறார். உடுமலை நாராயண கவி கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்கிறார். புரியுதுங்களா? இவர் தான் சொன்னாரு பட்டுக்கோட்டையை. என்னன்னு சொன்னார் அப்படின்னு 6th உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நான் பேட்டை அவர் கோட்டை. சொல்ற விஷயம் புரியுது? ஏன்னா பட்டுக்கோட்டை. புரியுதுங்களா? இவர் வந்து உடுமலை பேட்டை. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? அழகா நகைச்சுவையாக ரொம்ப அழகா சொல்லியிருப்பாராம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? நான் பேட்டை அவர் கோட்டை அப்படின்னு சொன்ன வார்த்தை யாரு சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடுமலை நாராயண கவி சொன்னது. யார சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டுக்கோட்டையை சொல்றாரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? ஓகே, இவரை பத்தின அதிகப்படியான விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. சரிதானுங்களா? திரைப்பட பாடலாசிரியர். ரொம்ப எளிய நடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீர்திருத்த கருத்துக்கள். புரியுதுங்களா? நிறைய விஷயங்களை பாடல்கள்ல இறக்கி இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் இவர்கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பாடல் வரிகளை அழகா மெட்டு போட்டு நாட்டுப்புற பாங்குல இவர் பாடக்கூடியவர். சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நாட்டுப்புற பாங்கு வடிவில் தன்னுடைய பாடல்களுக்கே மெட்டுகளை போடக்கூடியவரா இவர். சரிதானுங்களா? ரைட், ஓகே, கவனிச்சுக்கோங்கம்மா, கவனிங்க. ரைட், ஓகே. சொல்லும் பொருளும் உங்களுக்கு விஷயம் புரியும். ஒப்புமை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இணை, அற்புதம் அப்படின்னா வியப்பு. சரிதானுங்களா? முகில் நமக்கு நல்லாவே தெரியும், மேகம். உபகாரி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வள்ளல். புரியுதுங்களா? என்ன சொல்ற? பிறருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை. புரியுதுங்களா? ரைட், அடுத்தது கவனிங்க. பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. கவனிங்கம்மா, பிரித்து எழுதுக. அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சிருவீங்க. இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல, தந்துதவும், தந்து கூட்டல் உதவும், ஒப்புமை இல்லாத, ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப இலகுவான விஷயம். இதுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்க வேண்டாம். சரிதானுங்களா? கவனிங்கம்மா, கவனிங்க. இப்ப நான் என்ன சொன்னனோ அந்த விஷயம் இங்க உங்களுக்கு விளக்கங்கள்ல கொடுத்திருக்காங்க. என்னென்ன நூல்கள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? பகையை வென்ற பரணி பாடக்கூடிய இலக்கியங்கள், பரிபாடல் இருக்குது, களம்பகங்கள் இருக்குது, வானை முட்டக்கூடிய அளவுக்கு திருக்குறள் போன்ற ஒரு புகழ்பெற்ற நிறைய நூல்களை பெற்ற நாடு நம்மளுடைய தமிழ்நாடு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகேங்களா? முல்லைக்கு தேர் தந்தது மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் யாருங்க? பாரிவள்ளல். சரிதாங்களா? என்ன சொல்லிட்டு புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல். புரியுதுங்களா? இவங்க 1 2 மட்டும் தானாப்பா? இல்லப்பா, ஏகப்பட்ட வள்ளல் இருக்காங்கப்பா. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட், ஓகே. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுகிறார். தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? அடுத்தது கவனிங்க. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினார். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதினார். புரியுதுங்களா? நாட்டுப்புற பாங்குல எல்லாருமே நாட்டம் கொண்டவங்க தான். பட்டுக்கோட்டையும் அப்படிதான், உடுமலை நாராயண கவிராயரும் அப்படிதான். சரிதானுங்களா? ஓகே.